ஹே ஃபாக்ஸ், இப்போ நம்மளுடைய நண்பர் ஆண்டு யுவன், அதுதான் நம்ம பேரு ஆண்டுவான். பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. நானும் இப்பதான் இந்த நேம் கேள்விப்படுறேன். ஏன் இந்த நேம் எப்படி தெரியல. உங்க அப்பா தானே பேர் வச்சிருக்காரு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. அப்போ இந்த நேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு விவரம் தெரிஞ்சப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இந்த மாதிரி நேம் வேற யாரும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே உங்ககிட்ட? நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நான் சின்னதா இருக்கும்போது நான் கேட்டதுக்கு அவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, அவங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் எப்படி சொல்றது, சர்ச்ல ஃபாதரா இருந்தவங்க வச்சிருந்தாங்க அப்படின்றதுக்காண்டி அந்த நேம் பேர் காரணம் இதுதான். சரி, ஓகே. இருந்தாலும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த பேர் வந்து இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதும் இல்லை. அண்ட் வித்தியாசமா இருக்கு. அண்டுவன்னா அந்துவன், அந்துவன், அந்துவான். ஓ, நெடில், வான், அந்துவான். ஓகே ஃபாக்ஸ், இவருடைய சேனல் நேம் மிஸ்டர் அந்துவான். அந்த நேம் டிஸ்பிளே போடுறேன், பார்த்துக்குங்க. அவருடைய சேனல் என்னன்னா மொபைல், அப்புறம் கேமராஸ், ட்ரோன், இந்த மாதிரி சில கேஜெட்ஸ் வந்து ரீஸ்டோரேஷன். இப்போ மொபைல் சர்வீஸ் பண்றது, அந்த ரீஸ்டோரேஷன் பழைய கேஜெட்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் அவர் வந்து ரீஸ்டோர் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. அவருடைய சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு பழைய மார்க்கெட்ல இருந்து ஒரு சின்ன லேப்டாப் மாதிரியான ஒன்று. இதோடைய நேம் வந்து ஐபுக். இதுல சாம்சங்கோடைய போட்டிருக்காங்க. இந்த பழைய டாஸ் சிஸ்டம், இது வந்து ரொம்ப பழைய கேஜெட். இது சும்மா அப்படியே எடுத்துட்டு வந்தேன். ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இதை ரெடி பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவர் வர சொல்லியிருந்தேன். அவர் வந்திருக்காரு. இதை ஓபன் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, சரி வாங்க. இந்தாங்க ப்ரோ, இது முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் என்ன, ஸோ இதுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதுக்கு பவர் கொடுத்து பார்த்தோம். அதனால பேட்டரி பிரிச்சு பேட்டரியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை மட்டும் பார்த்துருவோம். ஓகே, பார்த்துட்டு அடுத்து என்னன்னு. ஓகே, இதோடைய பேட்டரின்னு பார்த்துட்டோம்னா எந்த ஒரு நேமே இல்லை. ஓகே, எல்லாமே பழைய பேட்டரி தான். இது பேட்டரி என்ன கேட்டகரின்னு கூட தெரியல நமக்கு. லித்தியன் பேட்டரி மாதிரி தெரியல. ஏன்னா லித்தியன் பேட்டரி வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒரு ஹார்டா இருக்காது. உள்ள வந்து பேப்பர்ஸ்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேலே என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பேட்டரியில உங்களுக்கு எந்த ஒரு நேமே இல்லை. பேட்டரியோட கோடு தான் இருக்கு. லேப்டாப்ல பேட்டரி கழட்டிட்டு லைன் கொடுத்தாலும் டாப் ஆன் ஆகும் இல்லையா, ஆப்ரேட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இது எதுவும் பார்க்க முடியுமா? இப்போ இதுக்கு நமக்கு ஏதாவது சார்ஜர் வந்து 5 வாட்ஸ் சார்ஜர் தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்மள்ட்ட வேற ஏதாவது நீங்க சார்ஜர் வச்சிருக்கீங்களா? இது இல்லாமையா? ஆமா, இது தவிர்த்து அந்த ஒரு சார்ஜர் தான் இருக்கு. இல்லாட்டி அந்த கேபிள் மட்டும் கொடுங்க, நம்ம டைரக்டா இதை பைபாஸ் பண்ணி பார்ப்போம். நான் இதான்றது பார்த்துடலாம். அந்த கேபிள் வேணும். அப்ப இந்த உள்ள இருக்கிற சர்க்யூட்ல ஏதாவது செக் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ போர்டு இது நம்ம ஃபுல்லா கவர், மேல் கவர் மட்டும் ஃபுல்லா பிரிச்சிருவோம். பிரிச்சுட்டு உள்ளுக்குள்ள வேற எங்கேயாவது ஏதாவது ஷார்ட் இருக்கான்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இது நீங்க உங்களுக்கு வரும்போது இப்படிதான் வந்திருக்குது இல்லையா? நம்ம ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் அப்படியே எடுத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். அதில் ஸ்க்ரூ இல்லை. ஓ, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எது ஆர் பார்த்தா? நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். இதெல்லாம் நீங்க எப்ப இருந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க? இது நிறைய கேஜெட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப வருஷமாவே கேஜெட்ஸ் மேல கொஞ்சம் பிரியம் இருக்கு. அதாவது டெக்னாலஜி அப்படின்னா, அந்த டெக்னாலஜி எப்படி வந்திருக்கும், எப்போ வந்திருக்கும், ஓகே, யாரு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்லாம் ஒரு கேள்வி இருந்தது. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ ஒரு 6 months தான் கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு கேஜெட் பார்த்தா டக்குன்னு வாங்கணும், வாங்கி அதை பத்தி ஸ்டடி பண்ணணும். முதல்ல அதை பத்தி தான் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா, எதுக்கு இவ்வளவு சத்தமா, எப்படி
அப்படி ஓகே. கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரண்மனையே கிடையாது. ப்ளீஸ் காம் டவுன். எனக்கு மேல கொஞ்சம் காட்டாத இருக்கு. இருந்தாலும் அவன் கதையை சொல்லி பிடிக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். 2 இயர்ஸ் முன்னாடி ஆ. நான் இந்த OLXல நிறைய பைக்கு கார் அந்த மாதிரி பார்ப்பேன். ஏதாவது பிடிச்சிருந்தா டக்குன்னு வாங்கிடுவேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு வேன் ஒன்று இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு டாடா சியாரா ஒன்று வச்சிருந்தேன். அதை எடுத்து டபுள் சைடு விங்ஸ் டோர் ஆல்டர் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் டாடா செரா ஒன்று தேடிட்டு இருந்தேன். அது கிடைக்கல. கிடைச்சாலும் ரொம்ப ஹை காஸ்டா இருந்தது. அப்படி மெக்கானிக்கல் இதில் போயிட்டு இருக்கும்போது பைக்கு அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. வாங்குறது ஆல்டர் பண்றது. என்னோட பைக் வந்து CT 100. ஓகே. அது வாங்கி R15 உடைய கிட் வாங்கி ஆல்டர் பண்ணி முன்னாடி வச்சிருக்கேன். அந்த ஒரு மாடல் அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அப்புறம் ஒரு டீசல் புல்லட். அது வந்து பாத்தீங்கன்னா டீசல் புல்லட் கோஸ்ட் ரைடர் படத்துல வர மாதிரி கொஞ்சம் இந்த ஃப்ரண்ட் இப்போ அந்த வண்டியில வச்சிருக்கீங்களா? வண்டி இருக்கு. ஓகே. இதெல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி OLXல சர்ச் பண்ணி பார்க்கும்போது சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பாக்கெட் டிவின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஓகே. பாக்கெட் டிவியா அப்படின்னா ஆபரேஷனா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியல அப்போ. ஏன்னா நார்மலா டிவி வந்து நம்மளது பெரிய டிவி CRT டிவி இருக்கும். ஆண்டனா இது வச்சிருப்பாங்களே, ஆண்டனா வச்சு மேல வீட்டுக்கு மேல ஆண்டனா வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல இருந்து, அதாவது 80sல இருந்து அப்படிதான் எனக்கு தெரியும். ஓகே. இது என்ன பாக்கெட் டிவி அப்படின்னு உள்ள போய் பார்க்கும்போது தான் ஒரு சின்ன ரேடியோ மாதிரி இருந்தது. ம். அந்த ரேடியோவை பார்த்தேன். இது என்ன ரேடியோ மாதிரி இருக்குது, ஏன் பாக்கெட் டிவி அப்படிங்கிறாங்க அப்படின்ட்டு அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் சோனியோடைய வாட்ச்மேன் அப்படிங்கிற ஒரு டிவி நிறைய வெப்பேஜஸ்ல இருந்தது. அப்ப அதை பத்தி ஒண்ணு ஒண்ணா படிக்க ஆரம்பிச்சேன். தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்ப இதெல்லாம் பாக்கெட் டிவி இப்படிலாம் கேஜெட் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிற அப்புறம் தான் இந்த டெக்னாலஜி எல்லாம் ஏன் இந்தியாவில் இல்லை. இந்த டிவி வந்து 80களில், அதாவது 1980sல இந்த பாக்கெட் டிவிஸ் இருந்திருக்கு. ஓகே. ஸ்டார்டிங். அப்ப அப்பயே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்திருப்பாங்க. அப்ப அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டார்டிங் என்ன, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது டிவி அப்படின்னு ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பித்தேன் நெட்டில். அப்போதான் சரி, அப்போ இதே ஒரு சின்ன சைஸ் 1.5 inch ஸ்க்ரீன் அது ஒரு டிவி அப்படின்னா அப்போ இது மாதிரி வேற எத்தனை இருக்கும். அப்படிதான் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கின ப்ராடக்ட்னு எதாவது வச்சுருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் வாங்கின ப்ராடக்ட்னா வாக்மேன்ஸ் தான். அப்புறம் ஒரு கேமரா, கொடாக்கோடைய கேமரா வந்து அது நான் வாங்கி வச்சிருந்தேன். நான் 12th படிக்கும் போது வாங்கினேன். ஏன்னா 12th படிக்கும் போது ஸ்கூல் முடியிற டைம், பசங்க கூட எல்லாரும் கூடயும் போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஒரு கேமரா வாங்கி வச்சிருந்தேன் அப்போ. ஓகே. அப்ப அதோடைய விலை வந்து